ஒரு 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 அமாத்திய பிராமணர், போரில் போய் வாழ்வீச்செல்லாம் பழகியவர், மருத்துவம் எல்லாம் பயின்றவர். சரியா அவரைத்தான் தேர்ந்தெடுத்தார் சுவாமி பிள்ளையை கரி செய்வதற்கு. அதற்கான கலைகள்லாம் அவர்கிட்ட இருந்தது. ஒரு 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 உடற்கூறு ஆய்வு எப்படி செய்யணும்னு அவருக்கு தெரிஞ்சவர், அவரை தேர்ந்தெடுக்கிறார். அவர் இல்லத்திற்கு எழுந்துள்ளார். அப்போ அவர் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில போய் ஆத்திமரத்தடியில் அமர்ந்திருக்கேன்னு சுவாமி உட்கார்ந்துடுறார். தான் இந்த மரபை சேர்ந்தவன், உத்தராபதியின் என்னுடைய பெயர், வடக்கிருந்து வரக்கூடியவர், நம்முடைய சம்பிரதாயத்தில் இப்படித்தான் அன்னமிடணும்னு சொல்லியிருக்கு. வருஷத்துக்கு 2 நாள் தான் சாப்பிடுவேன், 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் போஜனமே, சித்திரையில் வர பரணி, அதை விட்டா ஐப்பசி பரணி அன்னைக்கு, வருஷத்துல 2 நாள் தான் சாப்பிடுவேன். அந்த 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 போஜனமும் எப்படி இருக்கும் நான் சொல்லி இந்த விதியெல்லாம் சொல்றார். பசு தான் அடிச்சு உடனே அவர் பசுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை, ஆடு மாடு மற்ற வகை எல்லாமே இருக்குங்கிறாரு. அப்போ இல்லைன்னா நான் சொன்னது நரப்பசுவைங்கிறார். நாயனார் இது வாஸ்தவத்தில் எந்த ஒரு அடியாராகவே இருக்கட்டுமே, நிறைய பேர் அன்னம்பாலிப்பு செய்கிறாங்க. ஆயுசு முழுக்க அன்னம்பாலிப்பு செய்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. யாருக்கிட்டையாவது இதை போய் கேட்டிருந்தா அவங்க உடனடியாக எப்படி நடந்துகிட்டு இருந்திருப்பாங்க. நரப்பசு ஒன்று எனக்கு வேணும்னு கேட்டால் அடியாராகவே இருந்தாலும் அப்போ வேற ஏதாவது இடத்த பார்த்துக்கோங்க, நமக்கு இது சரிபடாதுன்னு பின்வாங்கி இருப்பாங்க. இவர் கொண்டிருந்த அந்த வைராக்கியம் நிச்சயமா வேற யாராலையும் கொள்ள முடியாத வைராக்கியம். அதை உலகத்திற்கு காட்டி கொடுக்க சுவாமி இப்படி ஒரு ஒரு கட்டாயத்தில் அங்கே கொண்டு போய் நிப்பாட்டுறார். அடுத்து அந்த நரப்பசுவும் குலத்திற்கு உயர்ந்த ஒருவனாக, அந்த குடும்பத்திற்கு தலைப்பிள்ளையாக, 3 வயது காலம் இத்தனைன்னு சொல்லி அது பூர்த்தியாகி இப்படியெல்லாம் இருக்கணும்னு அந்த விதி எல்லாத்தையும் குறைச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சிறுதொண்டருக்கு இருக்கிற அந்த ஒரு பிள்ளை தான் அந்த அத்தனை விதிக்குள்ளேயும் உள்ள வருவார். அத்தனை சட்டத்துக்குள்ளேயும் வர ஒரே ஒருத்தர் அவர் தான். இது தெரிந்து தான் சுவாமி அத்தனை விதிகளையும் சொன்னார். இந்த நிலையை கேட்டதுக்கு அப்புறமா நாம இருந்தால் நிச்சயமா இது இவ்வளவு தூரத்துக்கே வந்திருக்க மாட்டோம். இதை கேட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் சுத்தி முடிச்சு நம்ம பிள்ளைகிட்ட எல்லாம் வருதுன்னு வந்து பார்க்குறேன்னு சொன்னதோட வீட்டில் இருந்துட்டு இருப்போம், பூட்டி படுத்து தூங்கியிருப்போம். நிச்சயமா போயிட்டு மனைவி கிட்ட இந்த மாதிரி இவர் இந்த நிலைன்னு கேட்டா தம்மையார் அதுக்கு மேல என்ன தவம் பண்ணோமோ அவர் கேட்ட அளவுக்கு நம்ம கிட்ட ஒரு பிள்ளை இருக்கேன்னாங்க. வேற ஒருத்தர் வீட்டில் போய் பிள்ளையை நான் கறி பண்ணணும்னு கேட்க முடியாது. நல்ல வேளையா நம்ம பண்ண தவம், அவர் சொன்ன விதிகளுக்கெல்லாம் தகுதியா நம்மகிட்ட ஒரு பிள்ளை இருக்கேன்னாங்க. இதுல 2 பேரும் போட்டி போட்டுட்டு வராங்க அந்த வைராக்கிய நிலையில. இது வாசிச்சோம்னா இது இது சாமானியர்கள் செய்யற வேலை நிச்சயமா கிடையாது. இன்னொருத்தர் இதை செய்யவே முடியாது, எந்த காலத்திலையும் முடியாது. சுவாமியும் யாரை கேட்டா தருவாங்கன்னு அவருக்கு தெரியும். அவர் போய் ஊர்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இல்லை, ஒரு சிறு தொண்டர் தான். உலகத்துல இத்தனை ஆயிரம் வருஷமா இவ்வளோ லட்சம் கோடி உயிர்கள்லாம் படைக்கப்பட்ட நிலையில ஒரே ஒருத்தர் தான் சிறு தொண்டர். இத்தனை கோடி உயிர்களுக்கு நடுவில் ஒருத்தர் உயர்ந்து நிற்கிறார். அவர் பக்தி இப்பேற்பட்டதுன்னு சுவாமி காமிச்சு தரார். அதனால இதுல போய் பிள்ளையை அடிச்சு கொடுன்னு போற இடத்துல எல்லாம் கேட்கல சுவாமி. இதை விதியாகவும் ஆக்கலையே. அவரை தவிர்த்து வேற எந்த அடியாராவது செஞ்சாங்களா? ஒருத்தரும் செய்யல. ஒருத்தர் தான் இதை செய்ய முடியும், இப்படி ஒரு காரியத்தை. இதை அவருக்கு இருந்த அந்த அதி தீவிரமான ஒரு வைராக்கியம், அடியார்கள்னு வந்துட்டா அவங்கள நான் இப்படியெல்லாம் ஆசிரியப்பேன்னு